இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலி குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் நீ பாக்குறியே இல்லையா? யாரோ 12 மணி ஆச்சுன்னு யாரு சொன்னாலு? டயா எத்தனை மணி வரையும் பொன்னாட போத்துனிய? அப்போ சொல்லு உட்காருங்க, நல்லா இருப்பி. எதையாவது பார்க்கணும்னா சத்த நேரம் அமுக்கிக்கிட்டு உட்காரணும், சரியா? வந்தவொடனே இங்கே காமிக்கிறதுக்கு நான் முந்தாச்சா முதல்ல. அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. சரி சரி சரி. அதே மாதிரி என்னைய பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷமா என்னன்னு தெரியல. நான் எப்ப பார்க்க நினைச்சிட்டே இருந்தேன், பார்த்துட்டேன். எதுக்குன்னா தெரியுமில உனக்கு தான் வந்திருப்பாங்க நகைச்சுவை நாயகர், நகைச்சுவை மாமேதை முத்துராஜ் அவர்கள். நம்மளை பத்தி ரொம்ப எடுத்து வச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. உன்னை பத்தியும் சொன்னேன் நிறையா. என்னன்னு? சூப்பர் பிள்ளைனா. நேற்றுலாம் ஒரு கிளவி வந்துச்சு, இன்னைக்கு அருமையான பிள்ளை வந்துருக்குன்னு சொன்னேன். கிளவினா பிடிக்காதோ? அவனுக்கு பிடிக்காதம்மா. அதனால வந்தப்ப சிறப்பாக தொழில் செஞ்சு சம்பளத்தை வாங்காம போட மாட்டேக்கணும். நாடக அமைப்பாளருமான அன்பு தம்பி ஆருயிர் தம்பி, ஆமாம், ரெட்டியப்பட்டியை சேர்ந்த பரணி அவர்கள். எந்த நாடகமாக இருந்தாலும் தம்பிக்கிட்ட கொடுங்க, நல்லா சிறப்பாக அமைச்சு தருவார். தூக்கியா, காத்தவராயனா, பாசிப்பதமா, நாடகமா? தூக்கில நீ வருவியாமா? தூக்கில நான் தூக்குனா அவ்வளவுதான். நீ போனீங்கன்னா உள்ள புகஞ்சு வரதுக்கு பல நாள் ஆகும். திரும்பி உட்கார. இல்ல பார்த்தா ரொம்ப புகஞ்சு வந்த மாதிரியே இருக்கே. திரும்பி உட்கார. குண்டியா தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க வெட்டிப்ப. ஆடியோ சமயத்துக்கு கை வப்பாட்டி வியாபாரி கொடுத்துருக்காது இருக்குற மண்டே பாரு, பைபாஸ் ரோடு மாதிரி. தம்பி நல்லா ஆப்ரேட் பண்ணுவாப்லமா. ஏமா நல்லா ஆப்ரேட். உண்மைக்குமே அவரை பார்க்கும்போது செத்து போன 4வது கணவர் மாதிரியே இருக்கு. செத்து போன கணவரா? அது 4வது கணவரா? அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் தங்கப்பாண்டி கண்டிலான் அவர்களுக்கும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக அன்பு கணவர் கிடாத்திருக்கை முருகன் அவர்கள் சார்பாக நன்றி. என்ன இடையில அன்பு கணவர் புருஷனா உனக்கு ஒத்துக்க மாட்டியோ? பொண்டாட்டினா மட்டும் ஒத்துக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உன்னை வந்து வேற மாதிரி தான். சரி, எனக்கு நல்லா ஏத்தி வச்சுட்டு அந்த ஆளுக்கு எடுத்து வச்சுட்டு வந்தாலும் வாயை பிடிச்சி இழுக்கட்டும். ஏமா எனக்கு எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்ற? அப்படித்தான். இங்கிட்டு வாடி, என்னை பற்றி அழகு. இங்கே வா, நல்லா உட்காந்து நாடாபத்தில் நல்லா வந்து உட்காந்து நாடாபத்தில் கிளுகிழு பத்துருவேன். நேற்று எப்படியே கொடுத்துட்டு இருக்கு, இன்னும் வாங்கிட்டு வரல. அவ்வளோ கிளிகள் பண்ண அதெல்லாம் கொடுத்து சூப்பி போய் உட்காந்துருக்கு முதல்ல. அதான் அப்படிங்க. சும்மா நிற்காதீங்க, நான் சொன்ன மாதிரி வைக்காதீங்க.
எதுல ஒண்ணுக்கு இருக்க வர நல்ல பேர் எழுதியிருக்கேன், பேரை கெடுத்துறாதம்மா. என்ன அன்பண்ணன் பேரை மறந்துட்டேன். அன்பண்ணன் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும். பேர் என்ன? என்ன புடுத்து என்னன்னு சொல்ற? காது வேற சொல்ல. இருமா, உனக்கு மைக் இருக்கு, ஒரு மைக் இல்ல. சொல்லுங்க. உனக்குள் கடவுளா? அது எல்லவ அடி ஆத்தி. உனக்குள் எங்கத்தா போற? பழக்கணும் வாத்தா. உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் எடுத்துக்கொடுக்கும். அன்பு உள்ளத்துக்கு வேட்டியா ஊத்துக்கிட்டு வர இல்லை என்னன்னு கேட்குறேன். அன்பண்ணனுக்கு என் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு பிடிங்க. ஊருக்குள்ள என்னை பத்தி கேட்டுக்கங்க நல்ல புள்ள. இரண்டாவது ஆட்ட மிருதக்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்ட தாளக்காருக்கு. எனக்கு இந்த வந்தமா போட்டுக்கிட்ட சவச்சவன்னு இழுத்தமா போனமான் இருக்கானு. என்ன என்னையா வேணும்? ஒண்ணுமே இல்லையா? ஒரு மாதிரியா நாக்க சொல்லட்டு என்ன இல்ல? அவருக்கு ஒரு கிளிகளுக்கு வேணும். அட்டி கல்லட்டுக்கிட்டு குட்டுத்தனா அரை மூக்கு தெரிச்சு போயிரு. கல்லட்டு தாயலி மேன உலக்க சைஸ்ல வாக்காந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரி. அவர் சொல்றது மாதிரி செய்யுமா? லட்சத்துக்கு நான் ஐஸ்வர்யா கூட்டு வருவாங்க. உள்ளார வச்சு நல்லது பாரு மூதேவி. எதுல விட்டே வாயில. நாடக உலகத்திலேயே அசிங்காபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா என் ராதா செல்வி. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கங்களை என்னைய பார்க்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. நாங்க பொன்னாடன போத்திரியில வாங்கப்பா. போட்டுறேன். இந்த பிள்ளைக்கு துண்டு போட்டு விடுங்க. மற்றவங்களுக்கு மட்டும் துண்டு போத்திரியே, எனக்கு போத்த மாட்டேங்க. வாங்க இங்க. எந்த கோயிலுக்கு காப்பு? இங்கே டான்ஸ் நடிக்கும் புதுகை சந்தன மரியம் கோயிலுக்கு தாமா. ஏய் காப்பா அவுத்து கட்டுறேன். இருமா. பொந்து கற்பனுக்கு விருதம் இருக்கிறேன். ஏய் நாளைக்கு காப்பு அவுத்து பிறகு அதை பார்த்துக்கலாம். நம்பர் கொடுத்துருப்போம்மா. எனக்கு பொன்னாடை இழுத்த அன்பு கிராமத்தாரர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன என்னமோ மாமா என்னமோ எடுக்கிறார? என்ன வீடியோவா? இதுல எடுக்கிற இங்கே வந்து உட்கார மூதேவி முதல்ல. டேய் ஒரு நல்லா இருப்பேன். குஞ்சுக்கு ஒரு கும்பிடு. நாடகத்துக்கு வரதுக்கு வேணும் சித்தாள் வேலைக்கு போயிடலாம். அங்கே போகாதம்மா. இங்கே வந்து இந்த ஒட்டு மசுரை வச்சு உங்க முன்னால நான் காலை தூக்கி ஆடி இந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி மசத்தை பிடுங்க. நான் குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. ஏய் ஓடியா. அப்படி ஆமா சோறு போட்டாப்ல இல்ல அவருக்கு அது சமயக்கரையில் போய் போடுமா. என்னை கண்டுக்காமே பொறியடி
ஒரு பொன்னாட ஒருத்தர் விடிய விடிய உட்காந்து எதுல விட்டேன் பெண்ணு விட்டது கூட தெரியாதா உனக்கு? வாயில தானே விட்ட? விட்டு விட்டாலும் அப்படியே 1.5 மணி நேரத்துல தள்ளிடுவேன். விட்டு விட்டு தான் உனக்கு அழிஞ்சு போச்சு. என்ன எத்தனை தலையெழுத்து நீ ஜாகிற வரை இந்த பெட்டி அமைக்கிட்டு ஜா வேண்டியதான். அப்புறம் விடுறது உன்னைய அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசே ஓக்கூரை சேர்ந்த முத்துராஜ். அவெல்லாம் விட மாட்டாமா? விடுறானா? ஒழுங்கா விடுறானா? ஒரு ஊர் என்ன ஊரா? ஒக்கூருமா. ஒக்கூர் பக்கத்துல திருமணந்தப்பட்டி. ஓனாவ கீழே சுழிச்சு விட்டோன்னு ஓக்கூர்னு வந்துருச்சு. உனக்கு வேணும்னா அப்படி சுழிச்சு விட்டுருவான். அதனால அழைப்போமா சகல கலா வல்லவன் என்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கும் திருவனம்பட்டி சேர்ந்த ஒக்கூர் முத்துராஜ் அவர்களை சந்திக்கணும். ஆமா. யானை இழைச்சிச்சுன்னா சரி எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா? அடிக்கும்ல. பழமொழி கேள்விப்பட்டிருக்கிய? பள்ளியோடம் போயிருக்கியாடா? பரீட்சை லீவுமா? குண்டி பெருத்தாம்பள குடும்பத்துக்கு ஆகவே மாட்டானு. வர வர குண்டியே உனக்கு இல்லையே. நம்ம இப்படி லக்கேஜ் உள்ள பொம்பளைகள்ட்ட ஒண்ணுமே இருக்காதா? சரி விடு. இப்படி இருக்கிற பாரு, எந்த பிரச்சனையுமே வராது. அதனால அழைப்போமா? சித்தாட கட்டிக்கிட்டு